ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் கியூட் புதிய 2026 மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் சிங்கிள் சிலிண்டரில் 340 சிசி கொடுத்துருக்காங்க. பக்காவான டிசைன், மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வண்டியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. எல்லாம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். BS6 பேஸ் 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் முக்கியமாக இந்த ஹெட்லைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோன்னா 24 ஹார்ஸ் பவரில் இருக்குது. வண்டியோட முற்றிலுமான டிசைனே வேறு மாதிரி தான் இருக்குது. பக்காவாக கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் டார்க்குன்னு எடுத்தோன்னா 42 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஹெட்லைட் மற்றும் DRL இதெல்லாம் சேர்ந்து பக்காவாக இருக்குது. CVT ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. வண்டி முக்கியமாக நம்ம மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே ஆட்டோமேட்டிக் இது எல்லாமே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது இந்த இதில் வேரியன்ஸில். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 100 km/h போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை கிரேடபிலிட்டி மலை ஏறுந்தன்மைன்னு சொல்லும்போது 25% கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. அலாய் வீல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு தான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் சேஃப்டியாக போகிறதுக்கும் நல்ல கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் பார்த்துட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரியே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரீஇன்ஃபோர்ஸ்டு ட்ரைலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்தவரை உள்ளதில் இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல மாடர்ன் கலர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியர் ட்ரம் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டி ஒரு டியூவல் டோன் கலரில் தான் தெரியுது. நல்ல கோல்டன் கலர் அண்டு ரெட்டிஷ் மெட்டாலிக் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. லார்ஜ் மாஸ்டர் சிலிண்டர் கொடுக்காங்க. அதனால பிரேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங் இருக்கனால நமக்கு நல்ல கிலோமீட்டர் ஸ்பீடு போனாலுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். டியூவல் சேனல் ABS பிரேக்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டீரியரில் பார்த்தோன்னா டச் ஸ்க்ரீன், இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பஜாஜ் லோகோ ஸ்டியரிங்லேயும் வந்துடுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் இருக்குது. USB சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரியர் சைட்லேயுமே பக்காவாக இருக்குது. நல்ல விண்ட்ஷீல்டெல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர் வந்துடுது. அப்புறம் ஹெட்லைட்ஸு, டெயில் லைட்ஸ் எல்லாமே LED ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைல் லைட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக. ஸோ டயர்னு பார்த்தோன்னா 155, 65, R13 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை அலாய் வீலுமே இருக்குது ஆப்ஷனலாட்டு. டியூவல் ஏர் பேக்ஸ் வந்துடுது. இது எல்லா வேரியண்ட்டுக்குமே வருது. பேசிக் வண்டியிலேருந்தே இந்த டியூவல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு பஞ்சம் இல்லை. ஸ்ட்ராங்கர் சைடு இம்பேக்ட் பீம்ஸ் கொடுத்துருக்கனால வண்டி நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதே நேரம் நல்ல ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு வண்டியாக இருக்குது. ஆல் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பேசஞ்சர் எல்லோரும் பெல்ட் பண்ண மாதிரி தான் இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்டியர் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. கிரில்லை பொறுத்தவரை ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் தான் பக்காவாக கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட் வித் DRL எல்லாமே வந்துடுது. பஜாஜ் லோகோ வந்துடுது. ஸோ ஃபாக் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. நல்ல பெரிய விண்ட்ஸ் ஷீல்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் மெட்டாலிக் கலர் வந்துடுது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது வண்டியை பொறுத்தவரையில். இந்த பஜாஜோட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இது. ப்ரீமியம் 4 சிட்டிங் இதில் இந்த வண்டி இருக்குது. முக்கியமாக எக்கனாமிக்கலான ஒரு வண்டின்னு சொல்லலாம். இந்தியன் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டி. சின்ன வண்டியாக இருந்தாலுமே அது பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 20 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜும் நல்ல பக்காவாக கொடுக்கும்னு சொல்லாங்க. 36 km/லிட்டர் கிடைக்குன்னு சொல்லாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள எக்கனாமிக்கல் இதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். பெஸ்ட் இன் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்பு போகிறதுக்கும் சரி, இந்த வண்டியை மெயின்டைன் பண்ணதுக்கும் சரி, ரொம்ப ஒரு லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது தரமான ஒரு தயாரிப்பு தான். பஜாஜ்லேருந்து வந்திருக்கனால இதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த வண்டி நல்ல ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் சென்டர் இருக்குது நமக்கு. ஸோ எந்த இடத்துல வேணாலும் சர்வீஸ் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்த விஷயங்கள் வண்டி இப்போ இருக்க இதில் காம்பேக்டாகவும் எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. ஸோ இது பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். எக்கனாமிக்ங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. ஏன்னா வண்டி செலவு கம்மியாக தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. லாங் சர்வீஸ் இன்டர்வலுமே இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாரண்டியுமே கொடுக்காங்க. 3 வருஷம் இல்லைனா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே அது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேசிக் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது எமிஷன் நார்ம்ஸை பொறுத்தவரை BS6 ஃபேஸ் 2 பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக இப்போ எலக்ட்ரிக்கை பற்றி இதுவரை தகவல் இல்லை. ஆனாலுமே கூடிய சீக்கிரம் எலக்ட்ரிக் வண்டியும் இதில் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பட்ஜெட்டுன்னே சொல்லலாம். ஸோ இது பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும்.
ஸோ எல்லாராலையும் ஈஸியா வாங்கக்கூடிய அளவில தான் இதோட பிரைஸ் ஃபிக்ஸிங் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வண்டிய பொறுத்தவரையில பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வண்டிய பொறுத்தவரை நல்ல மார்க்கெட்ல இடம் பிடிக்கும்னு நம்பப்படுது. ஏன்னா இது வந்து பிரைஸு இந்த வேரியன்ட்ஸோட இது மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.